சின்ன பொண்ணு சொல்லுங்க அத்தை. ஏண்டி உன் தம்பிக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்களே, மாப்பிள்ளை வீட்ல இருந்து எது யாரும் போன் அடிச்சாங்களா? அடிச்சாங்க அத்தை. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா மாப்பிள்ளைய. அப்புறம் என்னடி சட்டப்பட்டுன்னு கல்யாணத்தை வச்சிட வேண்டியதானே? சரி சரி, பொண்ணுக்கு என்ன போடுவாங்களாம்? பொண்ணுக்கு காலையில 7 இட்லி போடுவாங்களாம், மதியானம் சோறு போடுவாங்களாம், நைட்டு 8 சப்பாத்தி போடுவாங்களாம். ஒரு பொண்ணு வீட்ல இருந்து வரதட்சணை வாங்குறதுக்கு அப்படியே நாக்க தொங்கப்பட்டு வந்துருவீங்களே. சின்ன பொண்ணு, நான் வெளியே போயிட்டு வரேன். என்னது, வெளியே போறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. அத்தா அத்தா, இங்க சீக்கிரம் ஓடிவாங்க அத்தா, உங்க பையன் வெளியே போறாராம். இதோ வந்துட்டேன். அத்தை, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு ஒரு லிஸ்ட போடுங்க. எனக்கு எனக்கும் அதெல்லாம் வேணும் அத்தை. வெளியே போறேன்னு சொன்னது ஒரு குத்தமா? அடி சின்ன பொண்ணு, வயித்த கலக்குது, வெளியே போறேன்னு நான் சொன்னேன். ஐயய்ய, இன்னைக்கு பத்தி என்ன இப்படி பசிக்குது? சுகர் கிகர் ஏறிச்சான்னு தெரியலையே. இவ காலையிலே கிச்சனுக்குள்ள போனா என்ன சமைச்சான்னு தெரியலையே. ஒருவேளை நமக்காக இறாலு மீன் ஏதாவது வச்சிருப்பாளோ? ஜோஜோ, ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா இன்னைக்கு. ஏமா சின்ன பொண்ணு, என்னமா சின்ன பொண்ணு, சமையல்லாம் ரெடியா? காலையில இருந்து கிச்சனுக்குள்ள இருக்க. அத்தை, என்னமா சமையல் பண்ணிட்டியா இல்லையா? எனக்கு வயிறெல்லாம் கபகபன்னு இருக்கு, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிட்டா? அத்தை, ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருங்க அத்தை. 5 நிமிஷத்துல சமையல்லாம் முடிஞ்சிருமா? நானும் கிளம்பி ஹோட்டலுக்கு வரேன் அத்தை. ஹலோ, என்னங்க சாப்பிட்டீங்க? சொல்லு பேபி. இல்ல பேபி, இன்னும் சாப்பிடல. நீ சாப்பிட்டியா? இல்லைங்க, நானும் இனிமே தான் சாப்பிடணும். சரி, இன்னைக்கு என்ன சமையல்? என்ன சமைக்க போறாங்க? எப்பயும் போல சாம்பார் தான். விடுங்கங்க, கொஞ்ச நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து விதவிதமா உங்களுக்கு சமைச்சு போடுறேன். சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்னங்க சமைச்சியா இல்லையாடி? வயிறெல்லாம் கப கபன்னு பசிக்குது. சமைச்சிட்டேன். வந்து சாப்பிட உட்காருங்க. சமைச்சு முடிச்சா வந்து வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? நீங்களே வந்து சாப்பிட முடியாதா என்ன? சரி சின்ன பொண்ணு, என்ன சமைச்ச? சாம்பார் தான். என்னது சாம்பாரா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்னமோ ருசி ருசியா சமைச்சு போடுறேன்னு சொன்ன. ருசியா டிஃப்ரெண்டா சமைக்க நான் என்ன ஹோட்டலா வச்சு நடத்திட்டு இருக்கேன்? வேணும்னா வந்து சாப்பிடுங்க, இல்லையா கிளம்பிட்டே இருங்க.